أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஹுத்பாக்களில் ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நற்குறிப்பு எடுத்து வைக்கப்பட்டு வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்னார் கலந்து கொண்ட போர்கள் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாதபோது கலந்து கொண்ட போர்களை பற்றி எடுத்துரைக்கப்பட்டு வந்தது. ஹம்ராவுல் அசது போரை பற்றி வருகின்றது. உஹது போருக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா திரும்பி வந்தார்கள். நிராகரிப்பாளர்கள் மக்காவிற்கு திரும்பிச் சென்றார்கள். ஆனால் குறைஷியர்கள் மறுபடியும் படை திரட்டுகிறார்கள் என்ற செய்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. எனவே அன்னார் சஹாபாக்களுடன் சேர்ந்து ஹம்ராவுல் அசது எனும் இடத்திற்கு சென்றார்கள். ஹம்ராவுல் அசது மதீனாவிலிருந்து 8 மைல் தொலைவில் உள்ள ஒரு இடமாகும். இப்போரை பற்றி ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள். அவற்றுள் சிலவற்றை எடுத்துரைக்கிறேன். வெளிப்படையில் குறைஷியர்களின் படை மதீனா சென்றடைந்தது. ஆனால் இது முஸ்லிம்களை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம். திரும்பி வந்து மதீனாவை தாக்கிவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் அன்றிரவு மதீனாவில் கண்காணிப்பிற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் சஹாபாக்கள் இரவு முழுவதும் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். விடிந்ததும் அந்த எண்ணம் தவறானது அல்ல என்பது தெரிய வந்தது. குறைஷியர்களுடைய படை மதீனாவிற்கு சில மைல் தொலைவில் வந்தடைந்து அங்கு தங்கிவிட்டது என்ற செய்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபஜ்ருக்கு முன்பு கிடைத்தது. மேலும் குறைஷியர்களின் தலைவர்களுக்கு இடையே ஏன் இந்த வெற்றியை பயன்படுத்தியவாறு மதீனாவின் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடாது என்ற விவாதம் சூடு பிடித்திருந்தது. அவர்களுள் சில குறைஷியர்கள், நீங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லவும் இல்லை, முஸ்லிம் பெண்களை அடிமையாக்கவும் இல்லை, அவர்களுடைய செல்வங்களை கைப்பற்றவும் இல்லை, நீங்கள் அவர்கள் மீது ஆதிக்கம் பெற்றிருந்தும் அவர்களை அழித்துவிட சந்தர்ப்பம் கிடைத்தும் அவர்கள் மீண்டும் வலுப்பெற வேண்டும் என்று விட்டுவிட்டு திரும்பி வந்துவிட்டீர்கள் என்று ஒருவர் மற்றவரை குத்தி காட்டிக் கொண்டிருந்தார்கள். இப்போதும் சந்தர்ப்பம் இருக்கின்றது, திரும்பச் செல்லுங்கள், மதீனாவின் மீது தாக்குதல் தொடுத்து முஸ்லிம்களை வேரோடு அறுத்து விடுங்கள். ஒரு பிரிவினர் இவ்வாறு கூறினர். நடந்ததை வெற்றி என கருதி மக்காவிற்கு திரும்பிவிடலாம், கிடைத்த நற்பெயரை தொலைத்துவிட்டு கிடைத்த வெற்றியை தோல்வியில் மாற்றிவிட வேண்டாம் என்று ஒரு பிரிவினர் கூறினர். ஆனால் இறுதியில் உணர்ச்சி வசப்பட்ட மக்களின் கருத்து மேலோங்கியது. குறைஷியர்கள் மதீனாவிற்கு திரும்பச் செல்ல ஆயத்தமாகினர். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இச்சம்பவம் பற்றிய தகவல் கிடைத்ததும் உடனடியாக அந்த முஸ்லிம்கள் தயாராகிவிடுங்கள் என்று அறிவிப்பு செய்தார்கள். அத்துடன் உஹது போரில் கலந்து கொண்ட மக்களை தவிர வேறு யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் கட்டளையிட்டார்கள். இவ்வாறும் அறிவிப்பில் வருகின்றது. ஓரிடத்தில் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷியர்களின் இந்த திட்டத்தை பற்றிய செய்தி கிடைத்ததும் அன்னார் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோரை அழைத்து இவ்விஷயத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள். இருவரும் எதிரிகளுக்கு நிகராக சண்டையிட வேண்டும் என்று ஆலோசனை கூறினார்கள். எனவே உஹது போரில் கலந்து கொண்ட போராளிகள் அவர்களுள் பெரும்பாலார் காயமடைந்திருந்தார்கள். தங்களுடைய காயத்துக்கு கட்டுப்போட்டுவிட்டு தங்களுடைய தலைவருடன் சேர்ந்து கொண்டார்கள். அச்சந்தர்ப்பத்தில்
முஸ்லிம்கள் எவ்வாறு வெற்றி பெற்ற படை வெற்றிக்கு பிறகு எதிராளியை சந்திக்க செல்வார்களோ அவ்வாறான மகிழ்ச்சி மற்றும் உத்வேகத்தில் முஸ்லிம் படைகள் கிளம்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. 8 மைல் தொலைவை கடந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ராவுல் அசதை அடைந்தார்கள். மாலை பொழுதாகிவிட்டது என்பதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே தங்கிவிடும்படி கட்டளையிட்டார்கள். அவ்விடத்தில் பல்வேறு இடங்களில் நெருப்பை எரிய விடுங்கள் என்று கூறினார்கள். இவ்வாறாக பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹம்ராவுல் அசது மைதானத்தில் 500 தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. அது தூரத்தில் இருந்து பார்ப்பவர்கள் அனைவரையும் அச்சுறுத்தியது. அநேகமாக இதே சந்தர்ப்பத்தில் ஹஸா என்ற கோத்திரத்தை சார்ந்த இணை வைப்பவர்களின் தலைவர் மஅபது என்ற பெயருடைய மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உஹது போரில் மாண்ட மக்களுக்காக வருத்தம் தெரிவித்தார். தன் வழியில் அவர் சென்றுவிட்டார். 2வது நாள் ரவுஹா என்ற இடத்தை அடைந்ததும் அங்கு குறைஷியர்களின் படை கூடாரமிட்டிருப்பதையும் மதீனாவிற்கு திரும்பிச் செல்ல ஆயத்தமாகி கொண்டிருப்பதையும் காண்கிறார். மாபது உடனடியாக அபு சுஃபியானிடம் சென்று, நீர் என்ன செய்ய போகிறீர் என்று கேட்டார். இறைவன் மீது ஆணையாக, நான் இப்போதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையை ஹம்ராவுல் அசதில் கடந்து வந்தேன். இத்தகு கம்பீரமிக்க படையை நான் ஒருபோதும் கண்டதில்லை என்று கூறினார். மேலும் உஹது போரின் தோல்வியின் தலைக்குனிவால் எந்த அளவுக்கு உத்வேகத்தில் இருக்கின்றார்கள் என்றால் உங்களை கண்டதும் எரித்து விடுவார்கள் என்று அவர் கூறினார். அபு சுஃபியான் மற்றும் அவனுடன் இருந்தவர்களுக்கு மஅபதின் இவ்வார்த்தைகளினால் எந்த அளவுக்கு கலக்கம் ஏற்பட்டது என்றால் அவர்கள் மதீனா திரும்பிச் செல்லும் எண்ணத்தை விட்டுவிட்டு மக்காவிற்கு புறப்பட்டனர். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷியர்கள் இவ்வாறு ஓடிவிட்டனர் என்ற தகவல் கிடைத்ததும் அல்லாஹுக்கு நன்றி தெரிவித்தார்கள். இறைவனின் கம்பீரம்தான் அவன் நிராகரிப்பாளர்களின் உள்ளத்தில் திகிலை ஏற்படுத்தினான் என்று அன்னார் கூறினார்கள். அதற்கு பிறகு ஹம்ராவுல் அசதில் 2-3 நாட்கள் தங்கினார்கள். பனு முஸ்தலிக் போர் ஷாபான் 5ஆம் ஹிஜ்ரியில் நடந்தது. இதனை மரீசி போர் என்றும் கூறுவார்கள். இதனை பற்றி கூறியவாறு ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், குறைஷியர்களின் எதிர்ப்பு நாளுக்கு நாள் அபாயகரமானதாகிக் கொண்டே சென்றது. அவர்கள் தங்களது சூழ்ச்சியினால் அரேபியர்களின் பல கோத்திரங்களை இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தின் தோற்றுனருக்கும் எதிராக கிளப்பிவிட்டிருந்தனர். அவர்களது பகைமை மற்றுமொரு அபாயத்தை உருவாக்கியிருந்தது. அது யாதெனில், முஸ்லிம்களுடன் நல்ல தொடர்புடன் இருந்த துருக்கியின் கோத்திரங்களும் குறைஷியர்களின் தூண்டுதலினால் முஸ்லிம்களுக்கு எதிராக எழ ஆரம்பித்தன. இவ்விஷயத்தில் முன் நின்றது பிரசித்தி பெற்ற கோத்திரமான பனு ஹஸாஅஹ் ஆகும். அதன் கிளை கோத்திரமான பனு முஸ்தலிக் மதீனாவுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்க ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தது. மேலும் அவர்களது தலைவர் ஹாரிஸ் பின் அபி ஜரார் அந்த இலாக்காவின் மற்ற பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மேலும் சில கோத்திரங்களை தன்னுடன் இணைத்து கொண்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இச்சம்பவம் பற்றிய தகவல் கிடைத்ததும் முன்னெச்சரிக்கையாக பரீதா பின் ஹசீப் என்ற பெயருடைய தனது ஒரு சஹாபியை சூழ்நிலையை தெரிந்து கொள்வதற்காக பனு முஸ்தலிக்கு அனுப்பினார்கள். மேலும் விரைவில் திரும்பி வந்து உண்மையான தகவலை அன்னாருக்கு தெரிவிக்கும்படி வலியுறுத்தினார்கள். பரீதா சென்று பார்க்கின்றார்கள், ஒரு பெரும் கூட்டம் மிகவும் மும்முரமாக மதீனா மீது தாக்குதல் தொடுக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் உடனடியாக திரும்பி வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூழ்நிலையை பற்றி எடுத்து கூறினார்கள். அன்னார் வழக்கம் போல் முன்னெச்சரிக்கையாக முஸ்லிம்களை பனு முஸ்தலிக் நோக்கி புறப்பட ஆயத்தப்படுத்தினார்கள். பெரும்பாலான நபித்தோழர்கள் அன்னாருடன் செல்வதற்கு ஆயத்தமாகிவிட்டனர். அத்தோடு பெரும் எண்ணிக்கையில் இதுவரை ஒன்று கூடாதிருந்த நயவஞ்சகர்களின் ஒரு கூட்டமும் சேர்ந்துவிட்டது. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு அபு தர் கஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை மற்றும் சில அறிவிப்புகளின்படி ஜயத் பின் ஹாரிசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவின் தலைவராக நியமித்து அல்லாஹ்வின் பெயரால் ஷாபான் மாதம் 5வது ஹிஜ்ரியில் மதீனாவில் இருந்து வெளியேறினார்கள். படையில் 30 குதிரைகள் மட்டுமே இருந்தன. ஆயினும் ஒட்டகங்களின் எண்ணிக்கை ஓரளவு அதிகமாய் இருந்தது. இந்த குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களின் மீது முஸ்லிம்கள் மாறி மாறி சவாரி செய்து வந்தனர். வழியில் நிராகரிப்பாளர்களின் ஒற்றன் ஒருவன் முஸ்லிம்களுக்கு கிடைத்ததும் அவனை பிடித்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிறுத்தினார்கள்.
அவன் உண்மையில் ஒற்றன்தான் என்பதை அறிந்ததும் அவனிடமிருந்து நிராகரிப்பாளர்களை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிய நாடினார்கள். ஆனால் அவன் கூற மறுத்துவிட்டான். அவனுடைய நடைமுறை சந்தேகத்திற்குரியதாக இருந்ததால் போர் விதிமுறைகளுக்கு ஏற்ப அவர்கள் அவனை கொலை செய்துவிட்டார்கள். அதற்கு பிறகு இஸ்லாத்தின் படை முன்னேறி சென்றது. பனு முஸ்தலிக்கு முஸ்லிம்களின் படையின் வருகை அறிந்து மேலும் அவர் கொல்லப்பட்டார் என்பதை அறிந்து மிகவும் அஞ்சினர். ஏனென்றால் எவ்வாறேனும் மதீனா மீது திடீரென தாக்குதல் தொடுக்க சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர் திறமையின் எச்சரிக்கையின் காரணத்தினால் சிக்கிக் கொண்டார்கள். அவர்கள் மிகவும் அச்சமடைந்தார்கள். அவர்களுக்கு உதவியாக சேர்ந்திருந்த மற்ற கோத்திரத்தினர் இறைவனின் செயலால் எந்த அளவுக்கு பயந்தனர் என்றால் அவர்களை விட்டுவிட்டு உடனடியாக தங்களது வீடுகளுக்கு திரும்பச் சென்றுவிட்டனர். குறைஷியர்கள் பனு முஸ்தலிக்கு எந்த அளவுக்கு பகைமையின் போதையை ஊட்டியிருந்தார்கள் என்றால் அவர்கள் அவ்வாறிருந்தும் அவர்கள் போராடும் எண்ணத்தை விட்டுவிடவில்லை. மேலும் முழு ஆயத்தத்துடன் இஸ்லாமிய படைக்கு எதிராக போரிட முன்வந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு முஸ்தலிக் தங்கியிருந்த இடத்திற்கு அருகில் உள்ள மரிசி என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தபோது மக்கா மற்றும் மதீனாவுக்கு இடையில் கடற்கரையோரத்தில் இருந்த ஓரிடத்தில் தங்குவதற்காக கட்டளையிட்டார்கள். படையை வரிசைப்படுத்துதல் மற்றும் கொடியை பிரித்து கொடுத்த பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் முன்னேறி சென்று பனு முஸ்தலிக்கிடம், ஒருவேளை இப்போது இஸ்லாத்தை எதிர்ப்பதை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு சமாதானம் வழங்கப்படும், முஸ்லிம்களும் திரும்ப சென்று விடுவார்கள் என்று கூறுமாறு கட்டளையிட்டார்கள். ஆனால் அவர்கள் முற்றிலும் மறுத்துவிட்டார்கள். போருக்காக ஆயத்தமாகிவிட்டார்கள். எதுவரையெனில் போரில் விடப்பட்ட முதல் அம்பு அவர்களிடமிருந்தே புறப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சூழ்நிலையை கண்டு அன்னாரும் நபித்தோழர்களிடம் சண்டையிடுவதற்கு கட்டளையிட்டார்கள். போரை அவர்கள் ஆரம்பித்து விட்டிருந்தார்கள். மற்றவர்கள், அதாவது எதிரிகள், சிறிது நேரம் வரை இரு தரப்பினரிடமிருந்தும் அதிவேக அம்பு எய்யப்பட்டது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களிடம் ஒட்டுமொத்தமாக தாக்குதல் தொடுக்க கட்டளையிட்டார்கள். ஒன்றாக தாக்குங்கள் என்று கூறினார்கள். அந்த திடீர் தாக்குதலினால் நிராகரிப்பாளர்களின் கால்கள் நிலை குலைந்தன. ஆனால் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு திறமையாக அவர்களை சூழ்ந்து விட்டார்கள் என்றால் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஆயுதத்தை கீழே போடும் கட்டாயத்திற்கு ஆளானார்கள். மிக அபாயகரமாக மாற இருந்த அந்த போர் 10 நிராகரிப்பாளர்கள் மற்றும் ஒரு முஸ்லிமின் உயிரிழப்போடு முடிவுக்கு வந்தது. ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியின் என்ற நூலில் எழுதுகிறார்கள், இந்த சந்தர்ப்பத்தின் போது இந்த விஷயத்தை குறிப்பிடுவது மிக அவசியமானதாகும். இந்த போரை குறித்தே சஹி புகாரியில் ஒரு அறிவிப்பு உள்ளது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு முஸ்தலிக் தன்னுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்த எதிர்பாராத தருணத்தில் தாக்குதல் தொடுத்தார்கள் என்று உள்ளது. ஆராய்ந்து பார்த்தால் இது வரலாற்று ஆசிரியர்களுடைய கூற்றிற்கு மாற்றமானது அல்ல என்பது தெரிய வரும். மாறாக இவ்விரு அறிவிப்புகளும் இருவேறு சந்தர்ப்பங்களோடு தொடர்புடையவை ஆகும். அதாவது நடந்தது யாதெனில், இஸ்லாமிய படை பனு முஸ்தலிக்கை நெருங்கிய போது முஸ்லிம்களின் படை அருகில் வந்துவிட்டது என்பது தெரியாமல் இருந்தது. அவர்களுக்கு இஸ்லாமிய படை பற்றிய தகவல் நிச்சயம் கிடைத்துவிட்டிருந்தது. அவர்கள் நிம்மதியாக ஒரு முறையற்ற நிலையில் கிடந்தார்கள். ஆக இந்த நிலையை குறித்து புகாரியில் அறிவிப்பு சுட்டிக்காட்டுகின்றது. ஆனால் அவர்களுக்கு இஸ்லாத்தின் படை வந்தடைந்தது தெரிந்ததும் அவர்கள் நிரந்தரமான முந்தைய படையை உடனடியாக ஆயத்தப்படுத்தி போருக்கு தயாராகிவிட்டனர். இந்த சூழ்நிலையையே வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த முரண்பாட்டிற்கு அல்லாமா இப்னு ஹஜர் மற்றும் இதர வரலாற்று ஆசிரியர்கள் இந்த விளக்கத்தையே கூறியுள்ளார்கள். இதுவே சரியானதாக தோன்றுகிறது. பனு முஸ்தலிக் போரிலிருந்து திரும்பும் போது ஒரு சம்பவமும் நடந்தது. இந்த அறிவிப்பு சஹி முஸ்லிமில் உள்ளது. ஹஸ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு போரில் இருந்தோம். அதாவது பனு முஸ்தலிக் போர். முஹாஜிர்களுள் ஒருவர் அன்சாரிகளுள் ஒரு மனிதரை முதுகில் அடித்தார். முஹாஜிர் முஹாஜிர்களே என்று அழைத்தார், அன்சார் அன்சார்களே என்று அழைத்தார். அதாவது இருவரும் தங்களுடைய ஆட்களை உதவிக்கு அழைத்தனர். இவ்விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்ட வைத்த போது அன்னார் அந்த ஓசையை கேட்டதும்
இந்த மூடத்தனத்தின் ஓசை எவ்வாறானது என கேட்டார்கள். அதற்கு முஹாஜிர்களுள் ஒருவர் அன்சாரிகளுள் ஒருவரை முதுகில் அடித்துவிட்டார் என்று கூறினார்கள். அன்னார் கூறினார்கள், இவ்விஷயத்தை விட்டுவிடுங்கள், இது தீய விஷயமாகும். இவ்வாறான வீணான விஷயங்களை செய்யாதீர்கள். சிறு சிறு விஷயங்களில் சண்டையை ஆரம்பித்து விடாதீர்கள். இதை அங்கே உடனிருந்த அப்துல்லா பின் அபி சுலூல் கேட்டுவிட்டான். அவன் கூறினான், அவர்கள் இவ்வாறு செய்ய நாடினார்கள். ஒரு முஹாஜிர் அன்சாருடைய முதுகில் அடித்துவிட்டார். அது ஒரு அடியாக இருந்தாலும் 2 அடியாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நிச்சயமாக நாம் மதீனா சென்றடைந்ததும் மிக இழிவானவரை, நவுதுபில்லா மிக கண்ணியமிக்கவர் அங்கிருந்து வெளியேற்றுவார். அதற்கு ஹசரத் உமர் அவர்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு கட்டளையிடுங்கள், நான் அந்த நயவஞ்சகனுடைய தலையை கொய்து விடுவேன் என்று முறையிட்டார்கள். அதற்கு ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் இருப்பவர்களை கொலை செய்கிறார்கள் என்று கூற ஆரம்பித்து விடுவார்கள் என்று கூறினார்கள். இந்த சம்பவம் பற்றி விளக்கமாக சீரத் ஹாத்தமுன் நபியின் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை முன்னரும் நான் கூறியுள்ளதால் விட்டுவிடுகிறேன். எவ்வாறிருப்பினும் அப்துல்லாஹ் பின் அபி சுலூலின் இறுதி காலகட்டத்தை பற்றி இப்னு ஹஷாமில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு அப்துல்லா பின் அபி சுலூல் ஏருக்கு மாறாக ஏதேனும் விஷயத்தை கூறினால் அவன் சோம்பேறி என்று அவனது சமுதாய மக்கள் கூறினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூழ்நிலை பற்றி தெரிய வந்தபோது அன்னார் ஹசரத் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள், ஒருவரை கொலை செய்வது பற்றி நீர் கூறிய அந்த நாள் கொன்றுவிடவா என்று அனுமதி கேட்டீர். நான் கொலை செய்ய அனுமதித்து இருந்தால் இம்மக்கள் முகம் சொலித்து இருப்பார்கள். ஆனால் முகம் சொலித்த அம்மக்களிடம் இப்போது நான் அவனை கொன்றுவிடுமாறு கூறினால் அவர்களே கொன்றுவிடுவர். அவனுக்கு ஆதரவாக இருந்த அதே மக்கள் பொறுமையின் காரணத்தினால், நிலைமை வெளிப்பட்டதன் காரணத்தினால் அவனுக்கு எதிராகிவிட்டனர். அவனை அவர்களே கொன்றும் விடுவர். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் இறை அருளை பொறுத்தவரையில் நிச்சயமாக எனது சொல்லை விட மிகவும் மேன்மையானதாகும் என்று கூறினார்கள். நய வஞ்சகர்களின் தலைவர் அப்துல்லா பின் அபி சுலூலுடைய ஜனாசா தொழுகையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்கும் போது ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹு தஆலா தங்களுக்கு நய வஞ்சகர்களின் ஜனாசா தொழுகையை தொலை வைப்பதில் இருந்தும் தடை செய்துள்ளான் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்ய அல்லது செய்யாமல் இருக்க எனக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது என கூறினார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய ஜனாசாவை தொலை வைத்தார்கள். பிறகு அல்லாஹு தாலா இப்படிப்பட்டவர்களது ஜனாசா தொழுகையை முற்றிலும் தொழக்கூடாது என்று கட்டளையிட்டதும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்களின் ஜனாசா தொழுகையை தொலை வைப்பதை நிறுத்திவிட்டார்கள். அபு சல்மா அவர்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அறிவிக்கிறார்கள், அகல் போரின் போது ஹசரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் சூரியன் மறைந்த பிறகு வந்தார்கள். குறைஷிய நிராகரிப்பாளர்களை ஏசினார்கள். அவர்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அசர் தொழுகையும் கிடைக்கவில்லை, இப்போது சூரியன் மறையப் போகிறது என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானும் தொழவில்லை என்று கூறினார்கள். அப்போது நாங்கள் எழுந்து மதீனாவின் பள்ளத்தாக்குகளில் ஒன்றான ஃபத்ஹானை நோக்கி சென்றோம். மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்தார்கள். நாங்களும் ஒழு செய்தோம். சூரியன் மறைந்த பிறகு அசர் தொழுதார்கள். அதற்கு பிறகு மக்ரிப் தொழுகையும் அன்னார் தொலை வைத்தார்கள். இது புகாரியின் அறிவிப்பாகும். இது பற்றி இந்த விவாதம் நடக்கின்றது. அகல் போரின் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் எத்தனை தொழுகை தொழ முடியவில்லை என்று. இது குறித்து பல்வேறு அறிவிப்புகள் கிடைக்கின்றன. ஒரு அறிவிப்பு இவ்வாறு வருகின்றது. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகல் போரின் போது நிராகரிப்பாளர்களை ஏசினார்கள். மேலும் கூறினார்கள், எனக்கு அசர் தொழுகை கிடைக்கவில்லை, சூரியனும் மறைய ஆரம்பிக்கிறது. கூறுகிறார்கள், அதற்கு நாங்கள் பத்ஹான் என்ற இடத்தில் இறங்கினோம். அவர்கள் சூரியன் மறைந்ததும் அசர் தொழுதார்கள். பிறகு அவர்கள் மக்ரிப் தொழுதார்கள். இதுவும் புகாரியின் அறிவிப்பாகும். அதாவது முதல் அறிவிப்பில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உடனிருந்தார்கள் என்று வந்துள்ளது. பிறகு ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் போரின் போது அல்லாஹு தாலா இந்த காஃபிர்களது வீடுகள்
மற்றும் அவர்களது கபர்களை தீயால் நிரப்பிவிடட்டும். அவர்கள் நமக்கு ஓய்வு தரவில்லை. நடுத்தொழுகையினை, அதாவது இடைப்பட்ட தொழுகையினை தொழும் சந்தர்ப்பத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. எதுவரையெனில் சூரியன் மறைந்துவிட்டது என்று கூறினார்கள். பிறகு அபு உபைதா பின் அப்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், அகல் போரின் போது ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பும் புகாரியில் உள்ளது. அறிவிக்கிறார்கள், போரின் போது இணை வைப்பவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 4 தொழுகையை தொலைவிடாமல் செய்துவிட்டனர். அல்லாஹ் எவ்வளவு நாடினானோ அவ்வளவு இரவு பகுதி கடந்துவிட்டது. அறிவிப்பாளர் கூறுகிறார், அன்னார் ஹஸ்ரத் பிலாலிடம் பாங்கு சொல்ல கூறினார்கள். அவர்கள் பாங்கு சொன்னார்கள். பிறகு அன்னார் இகாமத் சொல்ல சொன்னார்கள். லுஹர் தொலை வைத்தார்கள். பிறகு இகாமத் சொல்ல சொன்னார்கள். பிறகு அசர் தொலை வைத்தார்கள். பிறகு இகாமத் சொல்ல சொன்னார்கள். பிறகு மக்ரிப் தொலை வைத்தார்கள். பிறகு அன்னார் இகாமத் சொல்ல சொன்னார்கள். பிறகு இஷா தொழுகையை தொலை வைத்தார்கள். இது முஸ்னத் அஹ்மது பின் ஹம்பலின் அறிவிப்பாகும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசர் தொழுகையை குறுகிய நேரத்தில் தொழுத அறிவிப்பை தவிர மற்ற அனைத்து அறிவிப்புகளையும் பலவீனமானதாக கூறுகிறார்கள். அகல் போரின் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தொழுகைகளை கலா செய்து தொழுததை ஆட்சேபித்த ஃபத்ஹே மசீஹ் என்ற பாதிரியாருக்கு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தவாறு கூறுகிறார்கள், உங்களது ஷைத்தானிய எண்ணம் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் போரின் போது 4 தொழுகைகளை கலா செய்து தொழுதார்கள் என்பதில் முதலில் உங்களது அறிவு இவ்வளவுதான். இங்கு கலா என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அறிவினர்களே, கலா என்பது தொழுகையை நிறைவேற்றுவதை குறிக்கும், விட்டுவிடுவதை அல்ல. தொழுகையை விட்டுவிடுவதற்கு கலா என்று ஒருபோதும் பெயர் அல்ல. ஒருவரது தொழுகை விடுபட்டது என்றால் அவரது தொழுகை மரணித்து விட்டது. எனவேதான் அன்னார் 5000 ரூபாய்க்கான பிரசுரத்தை வெளியிட்டிருந்தார்கள். கலா என்பதற்கு பொருள் தெரியாத அறிவியினர்களும் இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்கிறார்கள். வார்த்தைகளை அதன் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்த தெரியாத அறிவியினனுக்கு கருத்து செறிவுள்ள விஷயத்தை பற்றி குறை கூற என்ன தகுதி இருக்கிறது? அது தவிர அகல் போரில் 4 தொழுகையை சேர்த்து தொழப்பட்டது என்ற முட்டாள்தனமான ஆட்சேபனைக்கு பதில் அல்லாஹ் தாலா கூறுகின்றான், மார்க்கத்தில் தவறு எதுவும் இல்லை. அதாவது மனிதனை அழிவுக்குள்ளாக்கும் கடினங்கள் இஸ்லாத்தில் இல்லை. எனவேதான் அவன் அவசியத்தின் போதும் துன்பத்தின் போதும் தொழுகைகளை சேர்த்து தொழுதல், சுருக்கி தொழுவதற்கும் கட்டளையிட்டிருக்கின்றான். ஆனால் இங்கு எந்த ஒரு நம்பத்தகுந்த ஹதீஸ் தொகுப்புகளிலும் 4 தொழுகையை சேர்த்து தொழுததாக குறிப்பு இல்லை. மாறாக ஃபத்துஹுல் பாரி புகாரியின் விளக்க நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் யாதெனில், ஒரு நேர தொழுகை, அதாவது அசர் தொழுகை மிகவும் குறுகிய நேரத்தில் தொழப்பட்டது. நீங்கள் என் முன் இருந்தீர்கள் என்றால் உங்களை அமர வைத்து 4 தொழுகைகள் மரணித்து விட்டன என்பதற்கு உடன்பாடு உள்ள ஹதீஸ்கள் உள்ளனவா என்று கேட்டிருப்பேன். 4 தொழுகைகள் ஷராஹுக்கு ஏற்ப சேர்த்து கொள்ளலாம். ஆம், லுஹர் மற்றும் அசர், மக்ரிப் மற்றும் இஷா ஒன்றிணைத்து தொழப்பட்டன. ஆனால் சஹீஹான பிற ஹதீஸ்கள் இதனை மறுக்கின்றன. அசர் குறுகிய நேரத்தில் தொழப்பட்டது என்பதே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஹுதைபியா உடன்படிக்கையில் ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பங்கு பற்றி எழுதப்பட்டிருக்கின்றது. யாதெனில், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவிற்கு அனுப்பி குறைஷியர்களின் தலைவர்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வந்துள்ளார்கள் என்பதை எடுத்துரைக்க அழைத்தார்கள். ஹசரத் உமர் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், குறைஷியர்களால் எனக்கு எனது உயிர் பயம் உள்ளது. அவர்கள் மீதான எனது பகைமையை நன்கு அறிந்துள்ளார்கள். நான் குறைஷியர்களுக்கு எவ்வளவு பகைவனாக இருந்தேன். நான் கடினமாக நடந்து கொண்டால் என்னை காப்பாற்றுவதற்காக எனது சமுதாயமான பனு அதி பின் காப் மக்காவில் இல்லை. எனவே அவர்கள் சிறிது தயக்கம் காட்டினார்கள். அத்தருணத்திலும் அன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நாடினால் நான் அவர்களிடம் செல்கிறேன் என்றும் கூறினார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் கூறவில்லை என்றும் மற்றொரு அறிவிப்பில் வருகின்றது. குறைஷியர்கள் இடத்தில் என்னை விட அதிக கண்ணியமிக்க மற்றும் ஒரு மனிதரை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அது ஹசரத் உஸ்மான் பின் அஃபான் என்று ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் கூறினார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சுஃபியான் மற்றும் பிற குறைஷிய தலைவர்களை சந்தித்து, ஹுசூர் அவர்கள் போரிட வரவில்லை, காபாவை வலம் வரவும் அதனை கண்ணியப்படுத்தவுமே வந்துள்ளார் என்ற செய்தியை கூறி அனுப்ப உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நாடினார்கள்.
இந்த விளக்கங்கள் ஹசரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நற்குறிப்பில் இடம்பெற்றுவிட்டது. ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் எழுதியுள்ளார்கள், ஹுதைபியா உடன்படிக்கையின் நிபந்தனைகள் எழுதப்படும் போது மக்கத்து குறைஷியர்களின் தூதுவர் சுஹைல் பின் அம்ரின் மகன் அபு ஜந்தல் கை கால்கள் பிணைக்கப்பட்டவாறு தட்டு தடுமாறி வந்து சேர்ந்தார். அந்த இளைஞரை அவர் முஸ்லீமாகிவிட்டார் என்ற காரணத்தினால் மக்கத்து வாசிகள் சிறைப்பிடித்து விட்டார்கள். மேலும் பெரும் தண்டனைக்கு ஆளாக்கியிருந்தார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு மிக அருகில் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்து எப்படியோ மக்கத்து வாசிகளிடம் இருந்து தப்பித்து சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவாறு தட்டு தடுமாறி ஹுதைபியா வந்து சேர்ந்தார். மக்கத்து வாசிகளில் இருந்து முஸ்லிம்களிடம் வந்தவராகிலும் அவர் முஸ்லிமாகவே இருந்தாலும் கூட அனைவரையும் திரும்ப கொடுத்துவிட வேண்டும் என்ற உடன்படிக்கையை அவரது தந்தை எழுதும்போது அபு ஜந்தல் தட்டு தடுமாறி முஸ்லிம்கள் முன்வந்து நின்று வேதனை மிகுந்த குரலில், முஸ்லிம்களே, எனக்கு இஸ்லாத்தின் காரணத்தினால்தான் இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது, இறைவனுக்காக என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினார். முஸ்லிம்கள் இந்த காட்சியை கண்டு துடிதுடித்து போயினர். ஆனால் சுஹைல் தன்னுடைய பிடிவாதத்தை விடவில்லை. மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இந்த உடன்படிக்கையின்படி நான் உங்களிடம் முதலில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அது என்னவென்றால், அபு ஜந்தலை என்னிடம் கொடுத்து விட வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்போது உடன்படிக்கை முழுமையடையவில்லை, பேச்சுவார்த்தை நடக்கின்றது, முடிவு எடுக்கவில்லை. சுஹைல் கூறினான், நீங்கள் அபு ஜந்தலை கொடுக்கவில்லை எனில் உடன்படிக்கை முறிந்துவிட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை முடிப்பதற்காக கூறினார்கள், வாருங்கள், போனால் போகட்டும், மனிதநேயத்திற்காக அபு ஜந்தலை கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். இது ஒருபோதும் நடக்காது என்று சுஹைல் கூறினான். சுஹைல், பிடிவாதம் பிடிக்காதே, என்னுடைய பேச்சை கேள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் இந்த விஷயத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சுஹைல் கூறினான். அபு ஜந்தல் மீண்டும், முஸ்லிம்களே, உங்களுடைய ஒரு முஸ்லிம் சகோதரன் இந்த கடுமையான தண்டனையின் நிலையில் இணை வைப்பவர்களிடம் மறுபடியும் ஒப்படைக்கப்பட்டு விடுவானா என்று கத்தினார். இது ஒரு வினோதமான விஷயமாகும். அபு ஜந்தல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிடவில்லை, மாறாக முஸ்லிம் பொதுமக்களிடம் முறையிட்டார். அதற்கு காரணம் அநேகமாக இதுவாகவே இருக்கும். அவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உள்ளத்தில் எவ்வளவு வேதனை இருந்தாலும் அன்னார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உடன்படிக்கையில் பிளவு ஏற்பட விடமாட்டார்கள் என்று அவர் அறிந்திருந்தார். அநேகமாக முஸ்லிம் பொதுமக்களிடமும் கொண்டிருந்தார். அநேகமாக முஸ்லிம் பொதுமக்களிடம் அவர்கள் உடன்படிக்கை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவரை விடுதலை செய்ய வாய்ப்பு கிடைத்துவிடும் என்ற எதிர்பார்ப்பை கொண்டிருந்தார். ஆனால் முஸ்லிம்கள் எவ்வளவு உணர்ச்சி பெருக்கில் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக எவராலும் நடந்து கொள்ள முடியாது. அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்து அபு ஜந்தலிடம், அபு ஜந்தலே, பொறுமையாய் இருப்பீராக, இறைவனின் புறம் பார்வையை வைத்திரு, அல்லாஹு தஆலா நிச்சயம் உனக்காகவும் உம்மை போன்ற பலவீனமானவர்களுக்காகவும் நிச்சயமாக ஏதேனும் வழியை திறப்பான். ஆனால் நாங்கள் தற்சமயம் கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறோம். ஏனெனில் தற்போது மக்கத்து வாசிகளுடன் உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தை நடந்துவிட்டது. மேலும் நாங்கள் இந்த உடன்படிக்கைக்கு மாற்றமாக எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ள மாட்டோம் என்று வேதனை மிகு குரலில் கூறினார்கள். முஸ்லிம்கள் இந்த காட்சியை கண்டு கொண்டிருந்தார்கள். மேலும் மார்க்க ரோஷத்தில் அவர்களுடைய கண்களில் இருந்து இரத்தம் வழிந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் கட்டுப்பட்டவாறு அமைதியாக இருந்தார்கள். ஹஸரத் உமரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்து நடுங்கிய குரலில் கூறினார்கள், நீங்கள் இறைவனின் உண்மையான தூதுவர் அல்லவா? அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், நிச்சயமாக என்று கூறினார்கள். நாம் உண்மையில் நிலைத்திருக்கவில்லையா? எதிரி பொய்யில் இல்லையா என்று உமர் கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம், அவ்வாறே. பிறகு நாம் இந்த உண்மையான மார்க்கத்தின் விஷயத்தில் இந்த இழிவை ஏன் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று உமர் கேட்டார். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் நிலையை கண்டு சுருக்கமாக இவ்வாறு கூறினார்கள், உமரே, பாருங்கள், இறைவனின் தூதுவராவேன், மேலும் நான் இறைவனின் நாட்டத்தை அறிபவனாவேன். இதற்கு மாற்றமாக செல்ல முடியாது. மேலும் அவன்தான் எனக்கு உதவியாளனாவான், அதாவது அல்லாஹ் தாலா தான் எனக்கு உதவியாளனாவான் என்று கூறினார்கள். ஆனால் ஹஸரத் உமர் அவர்களுடைய இயல்பு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்தது.
தாங்கள் எங்களிடம் பைத்துல்லாஹுவை வலம் வருவோம் என்று கூறவில்லையா என கேட்டார்கள். அதற்கு அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நான் நிச்சயம் கூறினேன். ஆனால் இந்த வருடம் நடக்கும் என்றா கூறினேன் என்று கேட்டார்கள். ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், இல்லை, அவ்வாறு கூறவில்லை. பிறகு அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொறுத்திருங்கள், நிச்சயமாக நீங்கள் மக்காவிற்குள் நுழைவீர்கள், மேலும் காபத்துல்லாவை வலம் வருவீர்கள் என்று கூறினார்கள். உத்வேகத்தின் அச்சமயத்தில் ஹசரத் உமர் அவர்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஆயினும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கம்பீரத்தின் காரணத்தினால் அங்கிருந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலகி ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்தார்கள். அன்னாருடனும் உணர்ச்சி பெருக்கில் இதே போன்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவ்வாறு பதிலும் கூறினார்கள். அத்துடன் இவ்வாறு அறிவுரை கூறினார்கள், பாருங்கள் உமரே, நிதானத்துடன் இருங்கள். இறை தூதரின் கடிவாளத்தின் மீது தாங்கள் வைத்திருக்கின்ற பிடியை தளரவிடாதீர்கள். ஏனென்றால் இறைவன் மீது ஆணையாக எவருடைய கரங்களில் நமது கையை கொடுத்து இருக்கின்றோமோ அந்த நபர் நிச்சயமாக உண்மையாளராவார். ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், உணர்ச்சி மிகுதியால் அச்சமயத்தில் நான் கூறிவிட்டேன். அதற்கு பிறகு எனக்கு வெட்கம் ஏற்பட்டது. நான் பாவ மன்னிப்பின் வடிவில் இந்த பலவீனத்தின் தாக்கத்தை அகற்றுவதற்காக பல்வேறு நஃபிலான நற்செயல்களை செய்ய ஆரம்பித்தேன். அதாவது சதக்கா கொடுத்தேன், நோன்பு நோற்றேன், உபரியான தொழுகைகளை தொழுதேன், அடிமைகளை விடுவித்தேன். இதனால் எனது பலவீனத்தின் கரை அகன்றுவிட வேண்டும் என்பதற்காக. ஹசரத் 4வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிலாஃபத்திற்கு முன்பாக ஆண்டு மாநாட்டில் உரை நிகழ்த்தினார்கள். இது தொடர்பான ஒரு பகுதியை நான் எடுத்துரைக்கிறேன். கூறுகிறார்கள், இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவின் மூலமாக வெளிவந்த அந்த கேள்வி மேலும் பலரது உள்ளங்களில் அடங்கியிருந்தது. இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எந்த உணர்ச்சிகளுக்கு உமர் அவர்கள் வார்த்தை வடிவம் கொடுத்தார்களோ அது பலருடைய வார்த்தைகளாக இருந்தது. நூற்றுக்கணக்கானோரது உள்ளத்தில் இத்தகைய எண்ணம் தூண்டப்பட்டிருந்தது. ஆனால் உமர் அவர்கள் கேட்பதற்கான தைரியத்தை வரவழைத்தார்கள். அவர்களால் எப்படிப்பட்டதொரு பிழை நிகழ்ந்துவிட்டது என்றால் வாழ்நாள் முழுவதும் அதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். மிக அதிகமாக நோன்பு நோற்றார்கள், அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள், சதக்கா கொடுத்தார்கள், மேலும் இஸ்திகுஃபார் செய்தார்கள், சஜ்தாவின் இடத்தை நனைத்தார்கள். ஆனாலும் வெட்க உணர்வின் தாகம் தீரவில்லை. ஹுதைபியாவின் தவிப்போ தற்காலிகமானதாகவே இருந்தது. அதிலிருந்து மிக விரைவில் விண்ணிலிருந்து இறங்கிய அருள்கள் உறுதியான எண்ணமாக மாறின. ஆனால் பொறுமை இல்லாமல் அன்னார் கேட்ட அந்த கேள்வியினால் அன்னாரது உள்ளத்தில் ஏற்பட்ட பரிதவிப்பு நிரந்தரமானதாகிவிட்டிருந்தது. அது அன்னாரை ஒருபோதும் விட்டு அகலவில்லை. எப்போதும் நான் ஹுசூர் அவர்களிடம் கேட்காமல் இருந்திருக்க கூடாதா என்ற நிராசையுடன் இதனையே கூறிக்கொண்டிருப்பார்கள். எவ்வாறிருப்பினும் கூறுகிறார்கள், ஹசரத் உமர் அவர்கள் மரணப்படுக்கையில் இறுதி மூச்சு வாங்கி கொண்டிருந்த நிலையிலும் லா லீ வலா அலைய, எனக்கென்றும் என் மீதும் எதுவும் வேண்டாம் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். என் இறைவா, நான் எனது நன்மைகளுக்கான கூலியை கேட்கவில்லை. நீ எனது பிழைகளை மன்னித்தருள்வாயாக. மற்ற அனைத்து பிழைகளை காட்டிலும் ஹுதைபியா மைதானத்தில் அன்னாரால் ஏற்பட்ட பிழைதான் அவர்களை நிம்மதி இழக்கச் செய்திருக்கும். உடன்படிக்கை எழுதும்போது நபித்தோழர்களின் நிம்மதியின்மையையும் உள்ள குமுறல்களையும் கண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உள்ளத்தின் நிலை பற்றிய ரகசியம் அன்னாரது விண்ணுலக தலைவனும் அளவின்றி நேசிக்கக்கூடிய மேலான நண்பனை தவிர வேறெவரும் அறிந்திருக்க மாட்டார். ஆனால் பிறகு அன்னாரது நாவிலிருந்து வந்த சாதாரண 3 சொற்றொடர்களால் அன்னார் சிந்திப்பவர்களுக்கு அதிகமாக கூறிவிட்டார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது முஸ்லிம்கள் மற்றும் மக்கத்து குறைஷிகள் இடையில் ஏற்பட்ட உடன்படிக்கையில் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையெழுத்தும் இருந்தது. மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த உடன்படிக்கையின் 2 நகல் எடுத்தார்கள். சாட்சியாக கண்ணியமிக்க பெரியவர்கள் கையெழுத்திட்டார்கள். முஸ்லிம்கள் சார்பாக கையெழுத்திட்டவர்கள் ஹசரத் அபூபக்கர், ஹசரத் உமர், ஹசரத் உஸ்மான், ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், ஹசரத் சஅத் பின் அபி வக்காஸ் மற்றும் ஹசரத் அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் இருந்தார்கள். உடன்படிக்கை முடிவடைந்ததும் பிறகு ஒரு நகலை எடுத்துக்கொண்டு மக்கா திரும்பச் சென்று விட்டனர். மற்றொரு நகல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது. ஹுதைபியா உடன்படிக்கையில் இருந்து திரும்பி வருவது பற்றி சீரத் ஹாத்தமுன் நபியினில் எழுதப்பட்டிருக்கின்றது. குர்பானி போன்றவற்றை முடித்துவிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு திரும்பிச் செல்ல கட்டளையிட்டார்கள். அன்னார் ஹுதைபியாவில் இருந்து திரும்பி
20 நாட்களுக்கும் சிறிது குறைவாகவே இருக்கும். அன்னார் திரும்பச் செல்கையில் பயணத்தின் போது மக்காவிலிருந்து 30 மைல் தொலைவில் உள்ள உஸ்ஃபானுக்கு அருகில் குரா அல் கமீம் உஸ்ஃபானிலிருந்து 8 மைல் தொலைவில் உள்ளது. அது இரவு நேரமாக இருந்தது. எனவே அறிவிப்பு செய்து சஹாபாக்களை அன்னார் ஒன்று திரட்டினார்கள். கூறினார்கள், இன்றிரவு என் மீது ஒரு அதிகாரம் இறங்கியது. அது உலகின் மற்ற அனைத்து விஷயங்களை விடவும் எனக்கு நேசத்திற்குரியதாகும். அது யாதெனில் அதிகாரம் அல் ஃபத்ஹை பற்றி கூறினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லகல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅஹர வ யுதிம்மு நிஅமதஹு அலைக வ யஹ்தியக சிராத்தம் முஸ்தகீமா வ யன்சுரகல்லாஹு நஸ்ரன் அஸீஸா. சூரா ஃபத்ஹின் 4 வசனங்கள் இவ்வாறே ஓதுவார்கள். இறுதியில் 28வது வசனம் இதுவாகும். லகத் சதகல்லாஹு ரசூலஹுர் ருஅயா பில் ஹக் லததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினீன் முஹல்லிகீன ருஊசகும் வ முகஸ்ஸிரீன லா தகாஃபூன ஃபஅலிம மாலம் தஅலமு ஃபஜஅல மின் தூனி தாலிக ஃபத்ஹன் கரீபா. இந்த வசனங்களின் பொருள், நிச்சயமாக நாம் உமக்கு மிக தெளிவான ஒரு வெற்றியினை வழங்கியுள்ளோம். இதன் விளைவாக அவர்கள் உமக்கு செய்த சென்ற கால பாவங்களையும் எதிர்காலத்தில் செய்யவிருக்கின்ற தவறுகளையும் அல்லாஹ் உமக்காக மூடி மறைத்து விடுவான். மேலும் உமக்கு தன் அருளை முழுமைப்படுத்தி உமக்கு நேரான வழியினை காட்டுவான். மேலும் அல்லாஹ் உமக்கு வல்லமை மிகு உதவியை செய்வான். நிச்சயமாக அல்லாஹ் தன் தூதருக்கு அவர் கண்ட அக்கனவை முற்றிலும் உண்மையுடன் நிறைவேற்றினான். அல்லாஹ் விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் அமைதியுடனும் உங்களுள் சிலர் தங்கள் தலைகளை சிரைத்து கொண்டவர்களாகவும் மற்றும் சிலர் தங்கள் முடிகளை கத்தரித்து கொண்டவர்களாகவும் புனித பள்ளியில் நுழைவீர்கள். நீங்கள் இவ்வருடம் மக்காவில் நுழைந்திருந்தால் அது அமைதியின் நுழைவாக இருந்திருக்காது, மாறாக இரத்தம் சிந்தும் நுழைவாக ஆகியிருக்கும். இறைவன் கனவில் அமைதியின் நுழைவை காண்பித்தான். எனவே இறைவன் அவ்வருடம் உடன்படிக்கை செய்ய வைத்து அமைதியின் சூழ்நிலையை உருவாக்கிவிட்டான். மேலும் விரைவில் நீங்கள் இறைவனால் காண்பிக்கப்பட்ட கனவிற்கு ஏற்ப அமைதியான சூழ்நிலையில் மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைவீர்கள். எனவே அவ்வாறே நடந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வசனத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். ஏனென்றால் சில சஹாபாக்களுடைய உள்ளத்தில் புதிய உடன்படிக்கையின் கசப்பு எஞ்சியிருந்தது. அவர்கள் வியப்படைந்தார்கள். நாம் வெளிப்படையாக தோல்வியடைந்து செல்கிறோம், ஆனால் அல்லாஹ் நமக்கு வெற்றியாக கூறுகின்றான். எதுவரையெனில் சில சஹாபாக்கள் அவசரமாக நாம் இறை இல்லத்திலிருந்து விலக்கப்பட்டவர்களாக திரும்ப வருகிறோம், இது வெற்றியா என்ன என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இவ்விஷயம் சென்றடைந்ததும் அன்னார் மிகவும் கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். மேலும் சுருக்கமான சொற்பொழிவில் உத்வேகத்துடன் கூறினார்கள், இது மிகவும் அறிவீனமான ஆட்சேபனையாகும். சிந்தித்தோம் என்றால் உறுதியாக ஹுதைபியா உடன்படிக்கை நமக்கு பெரும் வெற்றியே ஆகும். நமக்கு எதிராக போர் புரிய இருந்த குறைஷியர்கள் தாமாகவே முன்வந்து போரை விட்டுவிட்டு சமாதான உடன்படிக்கையை செய்திருக்கிறார்கள். மேலும் இனிவரும் வருடங்களில் நமக்காக மக்காவின் கதவுகளை திறந்து விட்டிருக்கின்றது. திறப்பதற்கான வாக்குறுதி வழங்கியுள்ளனர். மேலும் நாம் சாந்தி மற்றும் சமாதானத்துடன் மக்கத்து வாசிகளின் குழப்பங்களில் இருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக எதிர்கால வெற்றிகளின் நறுமணத்தை நுகர்பவர்களாக திரும்பச் செல்கிறோம். நிச்சயமாக இது மாபெரும் வெற்றியாகும். நீங்கள் அந்த காட்சியை மறந்துவிட்டீர்களா? இந்த குறைஷியர்கள்தான் உஹது மற்றும் அஹ்ஸாபின் போர்களில் உங்களுக்கு எதிராக படையெடுத்து வந்தனர். பூமி உங்களுக்கு விசாலமாக இல்லாமல் ஒடுக்கப்பட்டதாக ஆகிவிட்டிருந்தது. உங்கள் கண்கள் நிலைக்குத்தி நின்றிருந்தன. உங்கள் கல்லீரல் வாய்க்கு வந்துவிட்டிருந்தது. இன்று அதே குறைஷியர்கள் தான் நம்மிடம் சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் புரிந்து கொண்டோம். உங்களுடைய பார்வை சென்ற தூரம் வரை எங்களுடைய பார்வை செல்லவில்லை. ஆனால் தற்போது நாங்கள் புரிந்து கொண்டோம். நிச்சயமாக இந்த உடன்படிக்கை நமக்கு மிகப்பெரிய வெற்றியாகும் என்று கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்பொழிவுக்கு முன்பு ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் நிம்மதி இழந்தவர்களாக இருந்தார்கள். அன்னாரே கூறுகிறார்கள், ஹுதைபியாவிலிருந்து திரும்ப வருகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருந்தார்கள். அச்சமயம் நான் அன்னார் முன் சென்றேன். மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து கூற விரும்பினேன். ஆனால் அன்னார் அமைதியாக இருந்தார்கள். 2வது முறை 3வது முறை கூறினேன். அன்னார் வழக்கம்போல் அமைதியாக இருந்தார்கள். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமைதியினால் எனக்கு மிகவும் கவலை ஏற்பட்டது.
மேலும் தனக்குள் இவ்வாறு கூறியவாறு, உமரே, நீ அழிவிற்காலானாய். 3 முறை நீ கூறியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறவில்லை. எனவே நான் முஸ்லிம்களின் கூட்டத்திலிருந்து எல்லோருக்கும் முன்னதாக வெளியே வந்தேன். மேலும் இந்த கவலையினால் என்ன ஆகிவிட்டது என்று நிம்மதி இழந்தவனாக ஆகிவிட்டேன். என்னை பற்றி குர்ஆனிய வசனம் ஏதும் இறங்கிவிட்டதோ என்ற அச்சம் எனக்கு ஏற்பட்டது. அதே வேளையில் உமர் பின் ஹத்தாப் அவர்களே, உங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள் என்று ஒரு மனிதர் என் பெயரை கூறியவாறு அழைத்தார். எனவே நான் என் மீது ஏதேனும் திருக்குர்ஆன் வசனங்கள் இறங்கிவிட்டது என்று எண்ணி பயந்தவாறு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். மேலும் சலாம் கூறி அவர்கள் முன்னே வந்து நின்றேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்பொழுது எனக்கு உலகின் மற்ற அனைத்து விஷயங்களை விடவும் நேசத்திற்குரிய அதிகாரம் ஒன்று, சூரா ஒன்று இறங்கியுள்ளது. பிறகு அன்னார் சூரா ஃபத்ஹின் வசனங்களை ஓதினார்கள். பிறகு அதற்கு உமர் அவர்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சமாதான உடன்படிக்கை உண்மையிலேயே இஸ்லாத்திற்கு வெற்றியா என்று கேட்டார்கள். அன்னார் கூறினார்கள், ஆமாம், நிச்சயமாக இது வெற்றியே ஆகும். எனவே ஹசரத் உமர் திருப்தி அடைந்தவர்களாக அமைதியாகிவிட்டார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்பினார்கள். ஹசரத் முஸ்லிஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து இணை வைப்பவர்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இதனால் சஹாபாக்கள் மனதில் நிம்மதியின்மை ஏற்பட்டது. எதுவரையெனில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், நாம் காபாவை வலம் வருவோம் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி வழங்கவில்லையா? முஸ்லிம்களுக்கு இந்த வெற்றி விதிக்கப்படவில்லையா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இல்லை என்று கூறினார்கள். பிறகு நாம் அடங்கி சமாதான உடன்படிக்கை ஏன் செய்து கொண்டோம் என்று உமர் கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சந்தேகமின்றி அல்லாஹ் வாக்குறுதி அளித்து இருந்தால் நாம் வலம் வருவோம் என்று கூறினார்கள். ஆனால் எந்த வருடம் என்பதை குறிப்பிடவில்லை என்று கூறினார்கள். இந்த குறிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் தொடரும். நான் சில மர்ஹூமீன்களை பற்றி எடுத்துரைப்பேன். அவர்களது ஜனாசாவை தொழ வைப்பேன். முதலாவதாக மதிப்பிற்குரிய மலக் முகமது யூசுப் சலீம் சாஹிப் அவர்களை பற்றிய குறிப்பு. சுருக்கெழுத்து துறையின் இன்சார்ஜாக இருந்தார்கள். 86 வயதில் அன்னார் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் குடும்பத்தின் ஒரே அஹ்மதியாக இருந்தார்கள். இவர்கள் 1952 அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மூத்த சகோதரர் ரயில்வேயில் பணி பெற்றுக் கொடுத்தார். அச்சமயம் அங்கு சீஃப் என்ஜினியராக இருந்தவர் மீர் ஹமீதுல்லா சாஹிப் ஆவார்கள். அவர் அஹ்மதி ஆவார். இவர் அங்கே வந்து கொண்டிருந்தார். மீர் ஹமீதுல்லா சாஹிப் தப்லீகும் செய்து வந்தார்கள். அல் ஃபசில் பத்திரிகையை படித்து இவர் அஹ்மதியானார். வீட்டிற்கு தெரிய வந்தபோது அவர்கள் அஹ்மதியத்தை விட்டுவிடக் கூறி மிகவும் பயமுறுத்தி எச்சரித்தார்கள், மிரட்டினார்கள். இவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டார்கள். ஆனால் அஹ்மதியத்தை விட்டுவிடவில்லை. பெரும் அபாயமான சூழல் ஏற்பட்டது. ஆனால் அவர் எவ்வாறு வீட்டை விட்டு வந்தார் எனில், அன்னாருடைய தாய் ஓர் இரவில் தன்னுடைய மகன்களுக்கு தெரியாமல், இங்கிருந்து சென்றுவிடு, திரும்பி வராதே, உனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று கூறினார்கள். இவர்கள் லாகூரில் பஞ்சாபி யூனிவர்சிட்டியில் இஸ்லாமியத்தில் முதுகலை பட்டம் பெற்றார்கள். 1958 ஜாமியா அஹ்மதியாவில் சேர்ந்தார்கள். 1963 ஜாமியாவிலிருந்து படித்து முடித்தார்கள். மலிக் சைஃபுர் ரஹ்மான் சாஹிப் அவர்களுடன் ஜமாத்தின் முஃப்தியாக இருந்தார்கள். இஃப்தாவின் அலுவலகத்தில் அன்னார் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். 1967 அன்னார் சுருக்கெழுத்து துறையில் நியமனம் செய்யப்பட்டார்கள். சுருக்கெழுத்து துறையின் இன்சார்ஜ் மௌலானா முஹம்மது யாக்கூப் தாஹிர் சாஹிப் அவர்கள் வஃபாத்தான போது ஹசரத் 3வது ஹலிஃபத்துல் மசி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் சுருக்கெழுத்து துறையில் தன்னுடன் இவரை அவர்களது இடத்தில் வைத்துக் கொண்டார்கள். 1985 வரை இவர்கள் சுருக்கெழுத்து துறையின் இன்சார்ஜாக இருந்தார்கள். சுருக்கெழுத்து துறையின் அலுவலகத்தில் இவர்களது பொறுப்பில் ஹலிஃபத்துல் மசி அவர்களுடைய ஹுத்பாக்கள், சொற்பொழிவுகள், நிகழ்ச்சிகளின் அறிக்கைகள், சுற்றுப்பயணங்களின் அறிக்கைகள் போன்றவற்றை ஆயத்தம் செய்வது பணியாக இருந்தது. 1978 சிலுவை முறிப்பு மாநாடு லண்டனில் நடந்தது. ஹசரத் 3வது ஹலிஃபத்துல் மசி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அதிலும் இவர்கள் ஹுசூர் அவர்களுடன் இருந்தார்கள். மேலும் அறிக்கைகளை தயார் செய்தார்கள். ஹசரத் 4வது ஹலிஃபத்துல் மசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடன் ஃபஸ்லே உமரின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலை உருவாக்குவதில் பெரும் ஒத்துழைப்பு நல்கினார்கள். மேலும் ஹசரத் 4வது ஹலிஃபத்துல் மசி அவர்கள் இவர்களை பற்றி
நல்ல முறையில் எடுத்துரைத்துள்ளார்கள். ஹசரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் 1983ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா, ஃபிஜி மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தபோது மலிக் யூசுப் சலீம் சாஹிப் அவர்களும் இருந்தார்கள். மேலும் ஹிஜ்ரத்திற்கு பிறகு ஹுத்பாக்களின் ஆடியோ கேசட்டுகளின் காப்பிகள் எடுக்கும் பணியில் இவர்கள் மிகவும் சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். மேலும் அவர்களே ஃபைஸ்லாபாத் சென்று, ஏனெனில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருந்தது, ஒரு வீட்டிற்கு சென்று இந்த ஆடியோ கேசட்டுகளை தயார் செய்து பின்பு அதனை திரும்ப எடுத்து வந்தார்கள். இவர்கள் மைதானத்தில் முரப்பியாகவும் சில வருடங்கள் இருந்தார்கள். தாஹிர் ஃபவுண்டேஷனில் ஹுத்பாத்தே தாஹிர் பணியில் பணியாற்றுவதற்கு இவர்களுக்கு நல் வாய்ப்பு கிடைத்தது. பிரைவேட் செக்ரட்டரியின் ஷூரா கூட்டத்தின் நிகழ்ச்சிகளை எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஓய்வுக்கு பிறகும் ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆகியிருந்தார்கள். இவர்கள் 2013இல் நோய்வாய்ப்பட்டதன் காரணத்தினால் ஓய்வு பெற்றார்கள். இவர்கள் 2 திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததும் இவர்களது முதல் மனைவி இறந்துவிட்டார்கள். அதற்கு பிறகு 2வது திருமணம் செய்தார்கள். இந்த திருமணத்தினால் 2 ஆண் மற்றும் 3 பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இவர்களது மகள் குத்துசியா மஹமூத் சர்தார் கூறுகிறார்கள், அன்னார் எங்களுக்கு அல்லாஹ் தாலாவுடன் தொடர்பை உருவாக்குவது மற்றும் தொடர்பை வலுப்படுத்துவது பற்றியும் வலியுறுத்தி கூறி வந்தார்கள். மிக அதிகமாக வலியுறுத்தி வந்தார்கள். தொழுகையை பேணுவதில் கடினம் காட்டி வந்தார்கள். தொழுகையை தாமதமாக தொழுதால் கோபம் அடைவார்கள். தஹஜுதில் மிகவும் மன்றாடி தொழுவார்கள். தினசரி திருக்குரானின் ஒரு பாகத்தை ஓதி வந்தார்கள். நோய்வாய்ப்பட்ட தருணத்திலும் தொழுகையின் நேரம் வந்துவிட்டதா என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். தொழுகை பற்றி மிகவும் கவனமாக இருப்பார்கள். ஹிலாஃபத் உடனான அன்பு மற்றும் கட்டுப்படுதல் பற்றி அவர்கள் எங்களுக்கு நன்கு போதித்துள்ளார்கள். ஹிலாஃபத்துடன் அளவற்ற நேசம் கொண்டிருந்தார்கள். ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படுவதிலேயே எல்லா அருளும் இருக்கின்றன என்று கூறி வந்தார்கள். அஹ்மதியத்திற்காக பெரும் துன்பங்களை தாங்கியிருந்தார்கள். அசிஸ்டன்ட் பிரைவேட் செக்ரட்டரி ரஷீத் தையீப் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், 3வது ஹிலாஃபத்தின் காலகட்டத்தில் மிர்சா சலீம் சாஹிப் அவர்கள் சுருக்கெழுத்து துறைக்கு வந்துவிட்டார்கள். இத்துறையில் நீண்ட நாட்கள் தொண்டாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. மேலும் சொற்பொழிவுகள் போன்றவற்றை உடனடியாக எழுதிவிடுவார்கள். ஜமாத்தின் பத்திரிகையான அல் ஃபஸ்லுக்காக அறிக்கைகளை தயார் செய்வார்கள். மிகவும் பொறுப்புடன் நன்கு சிறந்த முறையில் பணி செய்பவராக இருந்தார்கள். அன்னாரது நற்பண்புகளின் தரமும் மிக மேன்மையானதாக இருந்தது. மேலும் நான் கூறியது போன்று 3வது கலீஃபத்துல் மஸீஹ் மற்றும் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் ஆகியோருடன் வெளிநாடு செல்லும் பயணக்குழுவிலும் ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. தனது பணியை மிகவும் நுட்பத்துடன் செய்து வந்தார்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையாக எழுதி வந்தார்கள். மேலும் உண்மையான பொருள் மாறுபட்டுவிடக் கூடாது என்று துவா செய்தவாறு எழுதி வந்தார்கள். மேலும் 2013இல் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் கூட ஷூராவின் ரிப்போர்ட்டை தயார் செய்வதில் ஏதேனும் ஒரு வேலை வந்தால் பிரைவேட் செக்ரட்டரியின் அலுவலகத்தில் எப்போது அழைத்தாலும் அன்னார் உடனடியாக வந்து விடுவார்கள். மேலும் எப்போதும் தான் இதனை நற்பேராக எண்ணுகிறேன் என்ற விஷயத்தை வெளிக்காட்டி வந்தார்கள். என்னுடைய சிந்தனையிலும் எப்பொழுதும் அவர்களை பற்றி அவர்கள் ஒரு நிம்மதியான, அமைதியான, தன்னுடைய பணியில் மூழ்கி இருக்கக்கூடிய மனிதர் என்ற எண்ணம் இருந்தது. அவர்கள் வக்ஃபின் உரிமையையும் நிலைநாட்டினார்கள். அமைதியாக எல்லா பணிகளையும் செய்து வந்தார்கள். எந்த முறையீடும் செய்ததில்லை. மிகவும் எளிமையாக வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹ் பாவமன்னிப்பு மற்றும் கருணையுடன் அவர்களுடன் நடந்து கொள்வானாக. அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் நன்மைகளில் நிலைத்திருக்க நல்வாய்ப்பு தருவானாக. ஆமீன். 2வது குறிப்பு, மதிப்பிற்குரிய ஷுஐப் அஹமது சாஹிப் அவர்கள் வாழ்வை அர்ப்பணித்தவராவார். இவர்கள் பஷீர் அஹமது சாஹிப் காலா ஆப்கான் தர்வேஷின் மகன் ஆவார்கள். 56 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1987இல் ஜமாத் பணியை ஆரம்பித்தார்கள். சதர் அஞ்சுமன் அஹ்மதியாவின் பல்வேறு துறைகளில் பணியாளராகவும் அதிகாரியாகவும் நாசிராகவும் தொண்டாற்றினார்கள். ஊலியா அலுவலகத்தின் இன்சார்ஜ் மற்றும் ஜல்சா சாலானா அஹ்மதியாவின் இன்சார்ஜ் ஆகவும், நாசிர் பைத்துல் மால் ஹர்ச் மற்றும் நாசிம் வக்ஃபே ஜதீத் மால் ஆபிசர் ஜல்சா சாலானா மற்றும் இந்தியாவின் ஹுத்தாமுல் அஹ்மதியாவின் தலைவராகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. இவர் 33 வருடங்களுக்கும் மேலாக தொண்டாற்றி இருக்கிறார்கள். இவர்களும் தொழுகைகளில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய தஹஜுத் தொழுகை மற்றும் நஃபிலான வணக்கங்களை முறையாக பேணி வந்தார்கள். ஹிலாஃபத்துக்கு கட்டுப்படுவதில் உயர்ந்த தரமுடையவராக இருந்தார்கள். என்ன வழிகாட்டல் வந்தாலும் உடனடியாக செயல்பட வேண்டும் என்று கூறி வந்தார்கள். திருக்குரானின் ஆலிய ஞானம் இருந்தது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்களையும் படித்து வந்தார்கள். மார்க்க அறிவு விசாலமாக இருந்தது.
எல்லா தலைப்பிலும் சொற்பொழிவாற்றும் திறமை கொண்டிருந்தார்கள். மிகவும் நற்பண்புகளை கொண்ட அனைவருடனும் சகஜமாக பழகும் மனிதராக இருந்தார்கள். எல்லாவித மக்களுடனும் அன்பு மற்றும் நேசத்துடன் நடந்து வந்தார்கள். தேவையுடையவர்கள் மற்றும் தனக்கு கீழ் உள்ளவர்களை நன்கு கவனித்து வந்தார்கள். காதியானில் எல்லோரும் இவரை மிகவும் புகழ்கிறார்கள். மிக தைரியமான மற்றும் நன்றி உள்ளவராக இருந்தார்கள். அன்னார் வசியத் செய்தவர் ஆவார்கள். அன்னாருடைய மனைவி ஒரு மகளும் 2 மகன்களும் உள்ளனர். சதர் அஞ்சுமன் அஹ்மதியாவின் சதரான ஜலாலுத்தீன் நையர் சாஹிப் அவர்களுடைய மருமகன் ஆவார்கள். நாசிர் பைத்துல் மால் ஆமது காதியானின் கண்ணியத்திற்குரிய ரஃபீக் பேக் சாஹிப் எழுதுகிறார்கள், அவர்களுடன் 18 வருடங்கள் மஜ்லிஸ் குத்தாமுல் அஹ்மதியா மற்றும் ஜல்சா சாலானா காதியானில் தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. அன்னார் தனது செயல் முன்மாதிரியாக தொண்டாற்றுபவர்களாக இருந்தார்கள். ஆண்டு மாநாட்டின் நாட்களிலும் இரவு 3-4 மணி வரை அலுவலகத்தில் இருப்பார்கள். தங்கும் இடங்களை மேற்பார்வையிடுவார்கள். எங்கும் குறை இருந்தால் உடனடியாக அதனை சரி செய்வார்கள். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது விருந்தினர்களை நன்கு கவனிக்க வேண்டும் என்று எப்போதும் வலியுறுத்தி வந்தார்கள். எந்த பணியாளரிடத்திலும் தவறு நேர்ந்துவிட்டால் விருந்தினரிடத்தில் தாமாக சென்று மன்னிப்பு கேட்பார்கள். அன்னாரது சகோதரியின் கணவரும் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் கூறி வந்தார்கள், நான் உலகத்தில் எவருடனும் பகைமை பாராட்டவில்லை. வக்காலத்தே மால் தஹ்ரிகே ஜதீதின் ஒரு இன்ஸ்பெக்டர் எழுதுகிறார்கள், அவர்கள் பொறுப்பில் இருந்த கேரளா மற்றும் தமிழ்நாடு மாநிலத்தில் 75 நாட்கள் மிக நீண்ட சுற்றுப்பயணத்தில் இருந்தார்கள். அச்சுற்றுப்பயணத்தின் போது நான் நோயுற்ற போது எனது பெற்றோர்கள் கவனிப்பது போன்று அன்னார் என்னை கவனித்தார்கள். அல்லாஹ் தாலா அன்னாரை பாதுகாப்பானாக, கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களது பிள்ளைகள் மற்றும் மனைவிக்கு பொறுமையையும் அமைதியையும் வழங்குவானாக. மேலும் அவர்களுக்கு நன்மைகளை தொடரும் வாய்ப்பினை வழங்குவானாக. அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய மக்சூத் சாஹிப் பட்டி முபல்லிக் சில்சிலா காதியான் ஆவார்கள். 18 மே அன்று 52 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். சார்கோட் ஜமாத் ரஜோரி ஜில்லா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சார்ந்தவர் ஆவார்கள். 30 ஆண்டுகள் தொண்டாற்றினார்கள். இவர் லக்னோவின் அமீர் ஜோனாகவும் 1 வருடம் முபல்லிக் இன்சார்ஜ் ஸ்ரீநகராகவும் பணியாற்றினார்கள். 2017 இருந்து தலைமையக காசியாக முழு நேர காசியாக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. கசாவில் மிகவும் முயற்சியுடன் உள தூய்மையுடனும் தனது பணியை செய்து வந்தார்கள். டஜன் கணக்கில் வழக்குகளுக்கு தீர்ப்பளித்து இருக்கிறார்கள். தன் பொறுப்பில் இருந்த பணிகளை மிகவும் கவனமாக செய்து வந்தார்கள். மாறாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் போதும் பணிகளை குறித்து கவலையை வெளிப்படுத்தினார்கள். அனைவருடனும் நல்ல முறையில் பழகுபவராகவும் மகிழ்ச்சியுடன் பேசுபவராகவும் தைரியசாலியாகவும் விஷயத்தை நன்கு அறிந்தவராகவும் சுறுசுறுப்பான வக்ஃபே ஜிந்தகியாகவும் இருந்தார்கள். அன்னார் மூசி ஆவார்கள். அவர்களது உறவினர்களில் தாய் மற்றும் 3 சகோதரர்களை தவிர மனைவி மற்றும் 3 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அன்னாருடன் மக்ஃபிரத் மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. மேலும் அவர்களது பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு வழங்குவானாக. மேலும் அவர்களுக்கு நன்மைகளை தொடரும் நல் வாய்ப்பை வழங்குவானாக. அடுத்த ஜனாசாவின் குறிப்பு ஜாவித் இக்பால் சாஹிப் ஃபைஸ்லாபாத் அவர்களுடையது. இவர்கள் 68 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். இவருடைய மகன் தல்ஹா ஜாவித் எழுதுகிறார்கள், அவர்களுடைய குடும்பத்தில் அஹ்மதியத்தானது அன்னாரது பூட்டனார் பாபா சக்கேரா மூலமாக வந்தது. அவர்கள் மாவரைக்கும் எந்திரத்தை செய்வதும் சரிபார்க்கும் பணியையும் செய்து வந்தார்கள். அதனை சரிபார்ப்பதனால் இந்த பெயர் பிரசித்தி பெற்றது. சந்துகளில் சத்தம் கொடுத்து தன்னுடைய பணியை செய்து வந்தார்கள். மேலும் அச்சமயம் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவிதைகளை உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். இதனால் தப்லீகின் வழிவகைகளும் திறந்தன. அல்லாஹு தஆலாவின் அருளால் தொழுகையை பேணி வந்ததோடு மட்டுமின்றி தஹஜுதையும் பேணி வந்தார்கள். தஹஜுத் மற்றும் ஜமாத்தாக தொழுவதற்கு வீட்டில் உள்ளவர்களை வலியுறுத்தி வந்தார்கள். மாறாக வீட்டில் ஜமாத்தாக தொழ ஏற்பாடு இருந்தது. திருக்குரானின் திலாவத் அதன் பொருளுடன் ஓதி வந்தார்கள். குத்பா கேட்பதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் இருந்தன. வீட்டில் உள்ளவர்கள் அனைவரையும் உடன் அமர வைத்து MTA-வில் குத்பா கேட்பார்கள். மார்க்க தொண்டின் அளவு கடந்த ஆர்வம் இருந்தது. 1984 சூழ்நிலைக்கு பிறகு ஜமாத்தின் ஆடியோ கேசட் வாயிலாக காலத்தின் ஹலிஃபாவின் குத்பா எட்ட வைக்கப்பட்ட போது ஜமாத்துகளில் கேசட்டுகளை பையில் போட்டு சைக்கிள் ஓட்டியவாறு கிராமமாக சென்று சேர்த்து கொண்டிருந்தார்கள்.
MTA ஆரம்பிக்கப்பட்ட போது தனது வீட்டில் டிஷ்ஷை மாட்டினார்கள். மேலும் மக்களை வீட்டுக்கு அழைத்து ஹுத்பா கேட்கச் செய்வார்கள். அவர்களுடைய உறவினர்களில் தாய், மனைவி அமத்துல் பாசித் மற்றும் 2 மகன்கள் இருக்கிறார்கள், ஒரு மகள் இருக்கிறாள். அல்லாஹ் தாலா மக்ஃபிரத் மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய மதீஹா நவாஸ் சாஹிபா ஆவார்கள். நவாஸ் அஹமது சாஹிப் முரப்பி சில்சிலா கானாவின் மனைவி ஆவார்கள். அன்னார் 16 ஏப்ரல் அன்று 36 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். இவர் கானாவில் தான் இருந்தார்கள். அங்கேயே அவருக்கு மரணம் ஏற்பட்டது. முரப்பி சாஹிப் எழுதுகிறார்கள், திருமணம் செய்து 16 வருடங்கள் ஆகியது. நான் என்னுடைய மனைவியிடத்தில் அளவற்ற நற்பண்புகளை கண்டிருக்கிறேன். மிகவும் தைரியசாலி, பொறுமையாளவர் ஆவார்கள். மனிதநேயமிக்க, கொடைப்பண்பு கொண்ட பெண்ணாக இருந்தார்கள். சிறந்த தாயாகவும் நன்றியுள்ள மனைவியாகவும் இருந்தார்கள். கானாவில் எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைத்தாலும் பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுப்பார்கள். தன்னுடைய பிள்ளைகளுடன் அமர்ந்து திருக்குரான் ஓதுவார்கள். மாமியார் வீட்டில் உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். மேலும் கடினமாக பேசுபவருக்கு பதில் கூறாமல் அதனை தாங்கிக் கொள்வார்கள். மேலும் என்னையும் பொறுத்து கொள்ளுமாறு கூறுவார்கள். துவா செய்ய வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள். பிள்ளைகளின் தர்பியத்து விஷயத்தில் சிறு சிறு விஷயத்தையும் கவனத்தில் கொள்வார்கள். ஹிலாஃபத்துடன் நல்ல தொடர்பு கொள்வதற்காக ஹிலாஃபத்தின் அருள்கள் பற்றி எடுத்துரைப்பார்கள். ஒவ்வொரு ஏழையையும் கவனித்துக் கொள்ளும் நல்ல பெண்மணி ஆவார்கள். அவருடைய உறவினர்களில் கணவன் மட்டுமின்றி 3 பிள்ளைகளும் அடங்குவார்கள். ஃபுராத் சஃபீஹ் வயது 13, ஃபைசியா உமர் வயது 8, ஜாரா உமர் வயது 1. இந்த அனைத்து பிள்ளைகளும் அல்லாஹ்வின் அருளால் வக்ஃபே நவ் ஆவார்கள். அல்லாஹ் தாலா அவர்களது துவாக்கள் மற்றும் அவர்களது பிள்ளைகளுக்கான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. அவர்களது தகுதியை உயர்த்துவானாக. மக்ஃபிரத் மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.